நிலையிலயும் அம்மாவை விட்டுறவே கூடாது. நாம கூடவே கூட்டிட்டு போயிடணும். ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. மீனாட்சி, வாங்க ஆதி. உட்கார் 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 உட்கார். என்ன மீனாட்சி, தனியா இங்க உட்கார்ந்திருக்க? போர் அடிக்குதா? இல்ல ஆதி. இல்லையே, உன் ஃபேஸ பார்த்தா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கே. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல 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 இல்ல. ஒரு கல்யாண பொண்ணு இப்படி டல்லா இருந்தா நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? சோ உன்னை நான் ஹாப்பியா வச்சுக்கிறது தான் என்னோட முதல் வேலை. நீ ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? சரி, நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன். ஓகே? ஜோக்கா? ஒரு வெண்ணெய் வியாபாரி அவர் ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு வச்சுக்கோ. ஏன் எப்படி எழுதுவாரு சொல்லு? தெரியலையே. அட என்ன மீனாட்சி நீ, அவர் லெட்டர் எழுதும் போது அப்படியே உருகி உருகி எழுதுவாரு. சரி, ஓகே ஓகே. உனக்கு நான் இப்ப இன்னொரு ஜோக் சொல்றேன். ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றானா, என்னன்னா வாழைப்பழ வியாபாரிக்கு மட்டும் புள்ளைய பிறக்கவே கூடாதுன்னு. ஏன் அப்படி சொல்லிருப்பான்? எனக்கு தெரியல ஆதி. ஏன்னா அவனுக்கு கோவம் வந்து அடிச்சு தோலை உரிச்சிருவானா. செம காமெடி, செம காமெடி. செம காமெடில. இன்னொரு ஜோக் சொல்லட்டா? இல்ல, அது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி எவனோ ஒருத்தன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது போய் பேசிட்டு வாங்க. அட என்ன நீ இருக்கும்போது இது இம்பார்ட்டன்டா? சரி, டோன்ட் வரி, ரொம்ப லேட் ஆகாது. இப்போ வந்துடுறேன், 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, பை.